இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கார் வாங்க போகிறேன் ஃபேமிலிஸ். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது ஃபேமிலிஸ். நம்ம எந்த ஏலே நீ அவன் தானே நீ இந்த பூரா ஊருக்குள்ள போனாலே ஓம் பேச்சா தானே இருக்கு. என்னத்துல அப்படி வாங்கி கலச்ச? உன் வயசுலாம் நாங்க எங்க ஊரு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு சீட்டு விளையாடவும் கோழிக்கா விளையாடவும் அலைஞ்சிட்டு இருந்தோம். நீ என்னன்னா தார் ராக்ஸ் கார் வாங்குதுங்க. நாங்கெல்லாம் கோயில் கூட நடந்துச்சுன்னா எங்கனையாவது கார் களவாங்கலாமா, இல்ல எவன் பெரிய கார் வாங்கிட்டு வந்திருக்கான் வாமாப்புல மண்ணெலி போட்டு விளையாடலாம் இப்படின்னு விளையாண்டுக்கலாம்டா. நீ பார்த்தா 20 லட்சத்துக்கு கார் வாங்கின. எப்படிடா வாங்கின? சொல்றா, எனக்கு கொஞ்சம் சொல்றா. ஆமாண்ணே, இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டேன். நம்ம ஃபாலோவர்ஸ் சப்போர்ட் இப்படி பண்ணுவாங்க, என்னன்னு தெரியல. ஏண்டா அதெல்லாம் இருக்கட்டும்டா. உங்க அப்பத்தா மகனே, இந்த சின்ன காரா வாங்க வேண்டியதுங்க. டாட்டால நேனோ, உண்டையில ஈயாடு, இந்த மஹேந்திரால டிஎக்ஸோ, இந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர், ஏன்டா இதெல்லாம் வாங்க மாட்டியா? நேரா தார் ராக்ஸ் போய் வாங்குற. தார் ராக்ஸ் சரிடா, எப்படி வாங்கின அதை எதையாவது சொல்லுடா. ஏதோ ஊருக்குள்ள போனா நீ ஏமாத்தி விட்ட எல்லாம் ஏசிருக்காங்களே, என்ன பண்ணி தொடச்ச சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, ஒரு 6 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன். அது மக்கள்கிட்ட ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ்ட ஒரு குழுக்கள் முறையா நீங்க 10,000 ரூபா கொடுங்க, நான் 15 ரூபாயே தரேன். 30,000 ரூபா கொடுங்க, நான் 50,000 ரூபாயே தரேங்க அப்படின்ட்டு 1 லட்சம் பேர்கிட்ட வாங்குறேன். அந்த ஒரு காரை வாங்கியாச்சு ஜம்முன்னு. எப்படி ஒரு பல்சரி இறக்கிட்டு தெரியுமா? அப்படி ஆமாண்ணே, நம்ம கையில நிறைய பிசினஸ் இருக்கு. உங்களுக்கு அந்த ஐடியா வேணுமா? ஏ அப்பா, 15 வயசு பொடினா இருந்துட்டு இவ்வளவு யோசிக்கடா. உன் வயசுலாம் நாங்க இந்த கோயிலுக்கு நீல உட்காந்துக்கிட்டு கோழிக்கா விளையாடவும் சீட்டு விளையாடவும் இந்த கோயில் கூட எல்லாம் வந்து ஓப்பன் டைப் போன கண்ணும் நோக்கியா அப்படிங்க அந்த போனெல்லாம் ஆட்டையை போடலாம அழிஞ்சுக்கிட்டு இருந்தோம். நீ பார்த்தா கார் வாங்குற அளவுக்கு யோசிக்கியடா. அப்ப இப்பதான் தெரியுது எதுக்குடா தூக்கே குஞ்சுகள்னு சொல்லுதாங்கன்ட்டு. நீங்க குஞ்சு இல்லடா, பெரிய நஞ்சுடா, பெரிய நஞ்சு. இவ்வளவு தூரம் யோசிச்சிருக்கீங்களடா. ஏன்னா அவங்க உன்னை ஃபாலோ பண்றாங்கன்னா உன்னை நம்புறாங்கன்னு அர்த்தம்டா. அவங்ககிட்ட போய் ஆட்டையை போட்டிருக்கியடா. எங்க வீட்டுல எல்லாம் ஒரு 5 ரூபாய் ஆட்டையை போட்டதுக்கு முறத்துட்டு கொடுத்தாங்க பாரு குடுப்பு. கிழக்கு நீங்க ஓடுனதா 1 வாரத்துக்கு வீட்டுக்கிட்ட வரலையே. நீங்க ஆனா இப்படி இருக்கீங்களடா, மோசமான இருக்கியடா. எப்படிடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, ஆசைப்பட்டு வாங்கிட்டேன், என்ன செய்ய முடியும்? ஃபாலோவர்ஸ் அப்படி கொடுத்தாங்க. நம்மளுக்கு தூக்கம் முடியல. உங்களுக்கு 1 லட்ச ரூபா வேணுமா சொல்லுங்க, தானேன். என்னது நீ 1 லட்ச ரூபா தாட்டியா? ஏண்டா டேய், நான்லாம் மாசம் 15,000 சம்பாதிக்கிறதுக்கு என் ஓனது எங்களை போட்டு தேங்காய் சட்னி அரைக்கிறான்டா. அப்படி அரைச்சா தான்டா எங்களுக்கு மாச கடைசியில 15,000 கொடுக்குறான். ஆனா நீ அசால்ட்டா 1 லட்ச ரூபா தட்டியன்றா. ஏன்டா பணத்தோட மதிப்பு எங்கடா போகுது? 15 வயசுல 1 லட்சமா? ஏண்டா உன் வயசுலாம் நாங்க இந்த இது இருக்கு பாரு, முட்டாயில வரும் கள்ள நோட்டு 500 1000 அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு மாப்பிள்ள 500 1000 வச்சிருக்கேன் வேணுமா அப்படின்னு கிடந்த இந்த போன்ல எல்லாம் வரும் பாரு. அது என்னது கிளிம்பு ரேசிங். அதுல வந்து பணமா சேர்த்து வச்சுட்டு மாப்பிள்ள ஆம்புலன்ஸ் வாங்கலாமா, கார் வாங்கலாமா, போட்டு வாங்கலாமா அலைஞ்சோம். நீ 1 லட்ச ரூபா வச்சிருக்கேன்டா. என்னடா நடக்கு நாட்டுல? ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி.